தினம் ஒரு மனித கதை. இன்றைக்கான மனித கதைன்னா என்னென்னா, மனிதர்கள் எப்படி கதை சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல கதையை எழுதக்கூடாது, எழுதியெல்லாம் பப்ளிஷ் பண்ண, அதெல்லாம் இயற்கையான நடைமுறை கிடையாது, செயற்கையான நடைமுறை. பேப்பரும் பேனாவும் கண்டுபிடிச்சதுனால இயற்கையான நடைமுறையை அப்படி மாற்றிட்டாங்க. கதை என்பது சொல்லப்பட வேண்டும், வாயால் சொல்லணும், அதான் எளிதான வழிமுறை. ஒரு எளிமையாக வாழ்கிற மக்கள் கதையை என்ன சொல்லுவாங்க, எழுத மாட்டாங்க, சொல்லுவாங்க. சொல்கிறது பாரு, கதை எழுதுகிறவங்க பாரு, கதாசிரியர் பார்த்திங்கன்னா எழுதுவார், அப்புறம் டைப் அடிப்பாங்க, அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்ட் பண்ணுவாங்க, திரும்பவும் டைப் அடிப்பாங்க, அப்புறம் திரும்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது அச்சகத்துக்கு போகும். அப்புறம் அதை விற்கணும், அதுக்கு முதலீடு பண்ணணும். ஒரு கதையை சொல்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அதுக்கு பதிலாக அது காரணம் என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறாங்க, அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால் கதையை சொல்கிறது அப்படி கஷ்டமாக நம்ம நடைமுறையாக மாற்றிட்டாங்க. அப்போது நம்ம பொழுதுபோக்காக கதை சொல்லணும் அப்படிங்கும்போது சும்மா வாயால் சொல்லிட்டாலே போதும். ஏன்னா டெய்லி ஒரு கதை சொன்னால் போதும், ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கதையை சொல்லி முடிச்சிடணும். அப்படிங்கும்போது எழுதுறது அதெல்லாம் அது கஷ்டமான நடைமுறை. கதையை கஷ்டமாக மாற்றிட்டாங்க. அதனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, கதைனாலே அது கஷ்டம்னு நினச்சிட்டாங்க. கதைன்னா அதை எழுதணும், டைப் அடிக்கணும், யோசிக்கணும், நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான சம்பவங்களை யோசிக்கணும், அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு கதை சொல்கிறதே விட்டுட்டாங்க மக்கள். கதை சொல்கிறதே முதல்ல. அப்போ மக்கள் எல்லாருமே கதை சொல்லணும் அப்படின்னா அதில் ஏன் கதை சொல்லலை, என்ன கஷ்டம் மக்களுக்கு, அதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, மக்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, எழுதி அந்த கதையை எழுதுறது தான் கதைன்னு நினச்சிட்டாங்க. கதை ஆசிரியர்கள்னால் அதை எழுதுவாங்க, கதையை புத்தகமாக தான் அந்த கதையை வெளியிடணும், புத்தகத்தில் படிக்கக்கூடிய விஷயம், கதை என்பது வாசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கதை என்பது கேட்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்லுவீங்க, மற்றவங்க கேட்பாங்க. அதுதான் இயற்கையான நடைமுறை. கதை சொல்வதற்கு ஈஸியாக இருக்குல்ல. கதைன்னா இவ்வளோ தானே, அப்போ நானும் சொல்லுவேனே கதை அப்படின்னு சொல்லி. கதைன்னா என்னென்னா சொல்லணும், அதை கேட்கணும், சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். நீ சொல்லு, அவங்க கேட்பாங்க, இல்லை அவர் சொல்லுவார், நீ கேளு, இதுதான் கதை. அப்போ இதுதான் கதையா, அப்போ ரொம்ப ஈஸி அப்படி. அப்புறம் இன்னொரு விதிமுறை என்னென்னா, நீ சொல்கிற கதை நடைமுறை வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியமில்லாததாக இருக்க வேண்டும். சாத்தியமில்லாத சம்பவங்களை கற்பனை செய்யணும். நடைமுறையில் நாம் ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா அதில் வர சம்பவங்கள் எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்களை கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும். அதுக்கு பிறகு தான் மனிதர்கள் கதை சொல்வதற்கான விதிமுறை. இந்த விதிமுறையை பின்பற்றி தான் இனிமேல் உலகத்தில் இருக்கிறவங்க, இனிமேல் பிறக்கிற மனிதர்களும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் சரி, இப்படித்தான் கதை சொல்ல வேண்டும். அந்த வகையில் மனித கதையை கண்டுபிடித்தது யார் என்றால் நான் தான் என்பதை மீண்டும் பெருமையோடு சொல்லிக்கொண்டு இன்றைக்கான கதையை சொல்லுகிறேன். ஒரு ஊர், அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க, 5,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 5,000 பேர் இருக்காங்க அந்த ஊரில். அந்த ஊரில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே திடீர்னால அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே தரையிலே நிற்க மாட்டேன்றாங்க, தரையிலே நடக்க மாட்டேன்றாங்க. அவங்க கால் தரைக்கே போக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கு தான் உயரத்துக்கு நடந்துகிட்டு இருக்காங்க, ஆகாயத்தில் நடந்துகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம எல்லாரும் அப்படி தான். அந்த ஊருக்கு வந்துட்டாலே போதும். அந்த ஊர் ஒரு பரப்பளவு இருக்குது, ஒரு 10,000 ஏக்கர் பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு, அந்த பக்கத்து ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வந்தாலே ஆகாயத்தில் தான் நடக்கிறாங்க, தரையில் நடக்கவே முடியல. ஆனால் பக்கத்து ஊரில் உள்ளவங்கெல்லாம் தரையில் நடக்கிறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்துட்டாலே போதும், உடனே அவங்க கால் தரையில் பட மாட்டேங்குது, ஆகாயத்திலே நடக்கிறாங்க. என்னடா இது வம்பா போச்சுன்னு ஆகாயத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆகாயத்திலே நடக்கிறாங்க, ஆகாயத்திலே தூங்குறாங்க. ஒரு 5 அடி உயரத்துக்கு தான் எல்லாருமே நடக்கிறாங்க, தரையில் கால் படவே மாட்டேங்குது. ஆனால் சரி, தரையில் நடந்து ரொம்ப நாளாச்சு, தரையில் நடக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ஊரில் போயிட்டு நடக்கிறாங்க. அந்த எல்லையை தாண்டினோன்னு, ஊர் எல்லையை தாண்டினோன்னா கால் தரையில் போய் இறங்குது, அப்படி மெதுவாக இறங்குது, பொத்துன்னெலாம் விழலை, அப்படி மெதுவாக அந்த கால் தரையில் இறங்கிது. தரையில் இறங்கி நடக்கிறது, ஓடுறது, அந்த ஆசைலாம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இந்த ஊரில் இருந்தாலே கால் தரையில் பட மாட்டேங்குது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் தான் நம்ம ஊர், நம்ம ஊருக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது, அதனால் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு நடக்கணும் ஆசை, ஓடணும்னு ஆசை, அப்படி தரையில் இறங்கணும்னு ஆசை இருந்தால் பக்கத்து ஊரில் போய் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, தரையிலே நடக்கிறாங்க, தரையிலே தூங்குறாங்க. அதே நேரத்தில் என்னடான்னா, நைட்டு படுக்கும்போது ரொம்ப குளிராக இருக்கும், ஒரு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, பக்கத்து ஊரில் போய் குடிசையில் போய் பக்கத்து ஊரில் ஊர் எல்லைக்கு வெளியில் பார்த்தா நிறைய குடிசைகள் அமைச்சு அந்த குடிசையில் போய் படுத்துக்கிறாங்க. பகல் நேரமாச்சுன்னா அதுலேருந்து வெளியேறி இவங்க ஊருக்கு வந்துக்கிறாங்க. 5 அடி உயரத்தில் எல்லாருமே நடக்கிறாங்க, எல்லாருமே. அப்புறமா கொஞ்ச நாள் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த உயரம் குறைஞ்சிது. 5 அடி உயரத்தில் நடந்துட்டு இருந்தாங்களே, இப்போ எல்லாருமே 2 அடி உயரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஆனால் தரையை தொட முடியல, காலை வச்சு தரையை தொட முடியல. இப்படியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க.
இதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரில, அவ்வளோதான் கதை. இதுதான் கதை. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. சாத்தியமில்லாத விஷயத்த கதையை கற்பனை பண்ணணும். இதுதான் கற்பனை திறன்றது. நீங்கள் இந்த உலகத்தை மறந்துடுங்க. இதுதான் இப்படி தான் கதை சொல்லணும். இப்படி கோடிக்கணக்கான கதைகளை ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லணும் இந்த உலகத்தில். இது வந்து நான் ஒரு கடமை. எப்படி நம்ம தினமும் குளிக்கிறது, பல் வளர்க்குறதுலாம் ஒரு கடமையோ, சாப்பிட்றது ஒரு கடமையோ, அது மாதிரி தினமும் ஒரு கதை சொல்ல வேண்டும். நமது கற்பனை திறனை நாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா தினமும் 800 கோடி கதைகள் சொல்லப்படும். அதுவும் சின்ன குழந்தைகளை விட்டுருங்க. 1 வயசுக்குள்ளே 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, பேச பழகாத குழந்தைகள், அவங்கள விட்டுருங்க. அதுமாதிரி படுக்கையில் நோயாளிகள், அவங்கெல்லாம் கதை சொல்லணுங்கிற அவசியம். சரி, ஒரு 700 கோடி பேர் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அந்த உலகத்தில் வந்து அவங்க தினமும் கதை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இன்றைக்கி கதை சொல்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு தலைக்கு மேலே தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம கதை சொல்ல முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது. நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து நம்ம தலைமையில் போட்டுக்கிட்டோம். அதனால் தேவையான பிரச்சனைகளை நம்மளால் சந்திக்க முடியல. பாட்டு பாடுறது, ஆடுறது, பாடுறதுலாம் தேவையான ஒன்று, விளையாடுறதுலாம் தேவையான ஒன்று. இன்றைக்கி நம்ம தேவையான விஷயங்களை செய்ய முடியல. ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, கதை சொல்கிறது, ஓவியம் வரைகிறது, குடும்பத்தோடு சொந்தம், இதெல்லாம் செய்ய முடியல. காரணம் தேவையில்லாத விஷயங்களை தலையில் போட்டுக்கிட்டோம், தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அந்த உலகம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு தேவையில்லாத உலகமாக இருக்குது. அப்போ நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 வரும்போது அங்குள்ள மக்கள் தேவையான விஷயத்தை தான் செய்வாங்க. நல்ல உணவு உற்பத்தி, குடிசையில் வாழ்வது, குடும்பமாக வாழ்வது, கூட்டு குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், அன்பு, பாசம், ஏக்கம், காதல், காமம், ஆடல், பாடல், கதை சொல்வது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, இப்படி ஒரு வாழ்க்கை. தொழில் செய்வது, விவசாயம் செய்வது, உணவு உற்பத்தி, இப்படி ஒரு வாழ்க்கை. தேவையான விஷயங்களை மட்டுமே அவங்க செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தினமும் ஒரு கதை சொல்லுவாங்க. 2 நிமிஷத்தில் ஒரு கதை. இன்றைய கடமை அது. தனது கற்பனை திறனை பரிசோதித்துக் கொள்வது. நமக்கு என்ன கற்பனை திறன், அது ஒரு போட்டி நடக்கும். எல்லாருமே ஒரு கதை சொல்லும் போது இவங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க நண்பர்கள்கிட்ட, பிடிச்சமானவங்ககிட்ட, பிடித்தவர்களிடம் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு கதை. அப்போ தனக்கு இப்படி ஒரு கற்பனை திறன் இருக்கிறது. அதில் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்போது 2040 அப்புறம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக 2040 1000 கோடி மக்கள் தொகை 1000 கோடியாக உயர்ந்துடும். அப்படி இருக்கும்போது அதில் வந்து அப்போது 1000 கோடி மக்களும் தினமும் 1000 கோடி கதைகள் சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொன்னாங்கன்னா 1000 கோடி மக்களும் தினமும் 1000 கோடி கதைகள் இந்த உலகத்தில் சொல்லப்படும். இன்றைக்கி சொன்ன கதையை நான் நாளைக்கு சொல்ல மாட்டேன். அப்போ அது மாதிரி 1000 கோடி மக்களும் இன்றைக்கு 1000 கோடி கதைகளை சொல்வார்கள். நாளைக்கு வேறு ஒரு புதிய 1000 கோடி கதைகளை சொல்லிக்கொள்வார்கள். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? 1000 கோடி கதைகள். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்குமா 1000 கோடி கதைகள்? ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகுது 1000 கோடி கதைகள். நீங்கள் புத்தகத்தில் எழுதி தள்ளினீங்களே, இதுதான் கதை, நான் தான் கதாசிரியர் அப்படின்னு. இதெல்லாம் பரிசோதனை தான், நான் தப்பாக சொல்லலை. பரிசோதனை தான். நான் கண்டுபிடித்த இந்த கதையை கண்டுபிடிப்பதற்கு இதற்கு முன் மனிதர்கள் செய்த பரிசோதனை தான் கதை. அப்புறம் தான் நான் அதிலேருந்து இதுதான் கதை, இப்படி தான் கதை சொல்லணும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் 1000 கோடி கதைகள் இருக்குமா? இருக்காது. ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் 1000 கோடி கதைகள் சொல்லப்படும். இது நாள் வரையிலுமே இந்த உலகத்தில் 1000 கோடி கதைகள் கிடையாது இப்போ இருக்கிற உலகத்தில். ஆனால் 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 1000 கோடி கதைகள் சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி சொன்ன கதையை நாளைக்கு சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன, இப்போ நம்ம தற்போது வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி சொன்ன கதையை தான் நாளைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு சொன்ன கதையை மறுநாள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே கற்பனை கிடையாது. தற்போதைய உலகில் கற்பனை கிடையாது. ஆனால் கற்பனையோட மிகுந்தது 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 1000 கோடி புதிய கதைகள் சொல்லப்படும். சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கான கதை, நான் ஒரு கதை சொல்கிறேன், நீ ஒரு கதை சொல்லு அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் 1000 கோடி கதைகளை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகள் வீதம் 1000 கோடி மக்களும் 1000 கோடி கதைகளை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்வார்கள். நாளைக்கு புதிய கதை, புதிய 1000 கோடி கதைகள். அடுத்த நாள் அடுத்து இன்னொரு 1000 கோடி கதைகள். அப்பா, கற்பனைக்கு எல்லையே இல்லை பாருங்கள். கற்பனைக்கு பஞ்சமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. யாரும் ஒருத்தர் இவரோட கதையை அவர் சொல்ல மாட்டார். ஆனால் பாதிப்பு இருக்கும். இவர் சொன்ன கதையை இவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அவருடைய நண்பர் சொன்ன கதையை கேட்கும்போது இவருக்கு ஒரு பாதிப்பு வரும். அதில் அந்த பாதிப்பை உள்வாங்கிட்டு அதோட சாயலில் இவர் ஒரு கதை கூட சொல்லுவார். ஆனால் அதை அப்படியே சொல்ல மாட்டார். ஒவ்வொருத்தரும் தனித்து நிற்கணும். எனக்கும் கற்பனை திறன் இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களுடைய கதைகள்லேருந்து பாதிப்படைவார்கள். பாதிக்கப்பட்டு இவங்க ஒரு புதிய கதையை தினமும் சொல்லி கொண்டிருப்பார்கள்.
நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் போதும் 2 நிமிஷம் சொன்னால் போதும். எனக்கு பாடுறது மட்டுமே வேலை கிடையாது. நான் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்குது. விளையாடணும், ஆடணும், ஓடணும், உட்காரணும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், விவசாயம் பண்ணணும், ஓவியம் வரையணும், கவிதை, இப்படி பல வேலைகள் இருக்குது. காதல், காமம் அப்படின்னு தனி மனிதருக்கு ஒவ்வொரு நாளும் பல வேலைகள் இருக்குது. அதில் ஒன்று கதை சொல்வது. கதை சொல்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் செலவழித்தா போதும்.